ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தனம் சீரியலில் ராதிகாவே தனம் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் ராதிகா தான் அவங்க வாயாலேயே எல்லா உண்மையும் அவங்க அத்தை கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பேங்க்கில் கட்டுறதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்காக தனம் ஒரு நாள் பைசா வச்சுருந்தாங்க, அது காணாமல் போச்சு. அது கூட ஆள் செட் பண்ணி தூக்குனது என்னுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லவோ, தனத்தினுடைய மாமியார் கதிரோட அம்மாங்க அவங்களுக்கு சரியான கோவம் வந்து, அடி பாவி, என் குடும்பத்திலேயே இருந்துக்கிட்டு என் குடும்பத்தையே நீ சின்ன பண்ணமாக ஆக்கிட்டியா, என் வீட்டு உப்பை தின்னுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டியா, நான் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிரை எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டில் நிற்க வச்சு ருக்மணி அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வச்சு தனத்தை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. கதிர் கேட்குறாரு, அம்மா என்னம்மா ஆச்சு, என்னம்மா ஆச்சு, ஏம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ கதிர், இவன் நம்ம வீட்டு உப்பையே தின்னுக்குன்னு நமக்கே துரோகம் பண்ணுறாடா, தனமும் சௌந்தர்யாவும் ஜெயிலுக்கு போனது இவ தாண்டா காரணம், எல்லாத்தையும் இவ தாண்டா போலீஸில் சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. என் குடும்பத்தையே அழிக்கிறியாடி, இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, போடி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி அவங்கள வெளியே தள்ளிடுறாங்க. வெளியே தள்ளந்தோம் சண்முகமும் கதிரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை என்ன பண்ணுறது, நம்ம எப்படி நம்ம தனத்தையும் சௌந்தர்யாவும் வெளியே கொண்டு வரது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கதிர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து அவங்க இதை செய்யலைன்றத நம்ம நிரூபிக்கணும் அப்படின்றாரு. அப்போ சண்முகம் சொல்கிறாரு, எப்படி கதிர் முடியும், ஏன்னா அவங்க தான் வந்து கொலை பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்கன்ற எவிடன்ஸோடு இருக்கே, எப்படி அப்படின்னா, இல்லை இது வந்து யாரோ செய்த சதிதான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம வந்து திவாகர் இறந்துட்டான்ல, அவங்க அப்பா அம்மாவை பார்த்து போய் எப்படியாவது பேசுவோம் அப்படின்ட்டு போகிறாங்கங்க. திவாகர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும், வாங்க தம்பி, நீங்கள் யார், திவாகரோட ஃப்ரெண்டா, எனக்கு வந்து திவாகரோடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே தெரியும்ப்பா, ஆனால் நான் உங்களை பார்த்ததே இல்லைப்பா, பாருப்பா அப்படின்னு, எப்படி இறந்துட்டான் பாருப்பா என் புள்ள அப்படின்னு அழுகுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, சௌந்தர்யாவும் தனமும் அப்படின்றாங்க. ஆமாப்பா, அவளுங்க தான்ப்பா என் பிள்ளைய கொலை பண்ணியிருக்கிறாளுங்க, அவளுங்க மேலே வாங்கப்பா நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுங்கப்பான்றாங்க. அதுக்கப்புறமா வந்து கதிர் வந்து, இல்லைங்க நான் தனத்துடைய வீட்டுக்காரு, இவர் சௌந்தர்யாவுடைய வீட்டுக்காருன்னதும் செமையாக கோவம் வந்து, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எதுக்கு இங்கே வந்தீங்க, எங்களை சும்மா சும்மா தொல்லை பண்ணுறீங்களா, உங்களை நாங்கள் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் எங்களை மிரட்டுறீங்கன்ட்டுன்னு திவாகருடைய அப்பா பயங்கரமாக கோவப்பட்டு திட்டுறாரு. உடனே ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே பேசுகிறாங்க. என்னன்னு பேசுகிறாங்கன்னா, பாவண்டா அந்த சௌந்தர்யா, நமக்கு கண்டிப்பாக இந்த உண்மையை தெரியும்டா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. கண்டிப்பாக இது வந்து சௌந்தர்யா செஞ்சுருக்காதுடா, அந்த பொண்ணு இவங்கிட்ட திவாகர்கிட்ட மாட்டிக்கிட்டு அது முழிச்சுது, அந்த பொண்ணை கடத்திட்டு வந்து நம்ம எதிர்க்கவே எப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணாண்டா இவன், பாவண்டா அந்த பொண்ணு தான் கொலை பண்ணியிருக்கோன்னு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களேடா, அவன் உயிரோடு இருக்கும்போது அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுச்சு, இவனை லவ் பண்ண பாவத்துக்கு பாவம் செத்த பிறகும் இது மாதிரி அது மேலே பழிய போட்டிருக்காங்களேடா, நம்ம இந்த உண்மையை சொல்லியே ஆகணும்டா அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது பேசிக்கிட்டு இருக்கும்போது உடனே வந்து இதை கதிர் கேட்டுறாரு. கேட்டுட்டு, என்ன பேசுனீங்க நீங்கள், என்னவோ சொல்கிறீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க, சௌந்தர்யாவும் திவாகரும் 2 பேரும் லவ் பண்ணாங்க, அப்போ லவ் பண்ணப்ப இவன் திவாகர் என்ன பண்ணானா, அந்த பொண்ணை ஏமாத்திட்டான், அதுவும் இல்லாமல் ஒரு ரவுடி கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டாங்க, அந்த ரவுடி வந்து இவனை வந்து பணம் கேட்டு மிரட்டினாரு, கொடுத்தே ஆகணும்னு, அதனால் இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சௌந்தர்யா கிட்ட போயிட்டு அந்த காசை கேட்டு சௌந்தர்யாவை டார்ச்சர் பண்ணான், நீ பணம் கொடுக்கலன்னா எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணான், அப்போ அந்த ரவுடிக்கு தாங்க இவன் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அந்த ரவுடி, எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் விசாரிக்கிறாரு. உடனே அந்த ரவுடியை பற்றி சொல்கிறாங்க. அப்போ சண்முகம் சொல்கிறாரு, அண்ணே அந்த ரவுடியை எனக்கும் தெரியண்ணே, நானும் வட்டிக்கு ஒரு கஷ்டத்துக்காக அவர்கிட்ட பணம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வா அவரை போய் பார்த்துட்டு நம்ம பேசலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. நாளைக்கு அந்த ரவுடி இந்த கதையில் திவாகரை கொலை பண்ணது அவரு தானா இல்லையா என்ற முடிவை நம்ம நாளைக்கு மீண்டும் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, பாய்.